ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருக வேண்டும். ஆமென். இன்னைக்கு பணம் பொருள் எல்லாம் பெருகிருக்கு எல்லாருடைய வாழ்க்கையில். ஆனால் கிருபை நமக்கு பெருகி கிருபையில் நாம் பரிபூர்ணப்பட வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு இந்த நாளில் ஏசப்பா தரணும். வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால் 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஏசப்பா மேலுள்ள கிருபை, கர்த்தரின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மிடத்தில் பரிபூரணமாய் பெருகணும்னா நமக்கு ஏசப்பா மேலே விசுவாசமும் அன்பும் வேணும். நாம் ஏசப்பா மேலே வைக்கிற அன்பிலையும் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்துலேயும் நாம் பரிபூரணப்படும் போது, நாம் பெருகும்போது நம் வாழ்க்கையில் அவருடைய கிருபை பரிபூரணப்படும், பெருகும். இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு பெருகலாம், அதெல்லாம் நிலையானது அல்ல. ஆனால் கிருபை நிலையானது, ஜீவனை பார்க்கலும் மேலானது, பெரியது. அப்படிப்பட்ட அந்த பெரிய கிருபை நமக்கு வேணும். அது நம் வாழ்க்கையில் பெருகிட வேணும்னா இயேசப்பா மேல் அன்பு வேணும். அவர் மேல உள்ள விசுவாசத்திலும் நாம் பெருகணும். விசுவாசத்தில் அன்பிலும் நாம் பெருகிட்டோம் என்றால் நாம் அவருடைய கிருபையில் பெருகும். நம் கிருபை பரிபூர்ணமாய் நமக்குள்ள பெருகுமா? நம் வாழ்க்கையில் கிருபை பரிபூர்ணமாக பெருகும். கிருபை பெருகிறதுக்கு நம்ம வேறு எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி பணம் பொருள் பெருகணும்னா வேலை பார்க்கலாம், நிறைய செய்யலாம். அப்படி செஞ்சால் பணம் பொருள் பெருகிறோம். ஆனால் கிருபை பெருகணும்னா என்ன செய்ய முடியும்? அது ஏசப்பா தான் நமக்கு தரணும். அவர் மேலே உள்ள அன்பு விசுவாசத்திலும் நாம் இன்னும் ஊன்றி பெருகுவோம் என்றால், அதிகமாய் நாம் விசுவாசத்தில் அன்பிலும் வளருவோம் என்றால் அவர் நமக்கு கிருபையையும் பெருகச் செய்வார். அந்த கிருபை நமக்கு பெருகும். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம் குடும்ப வாழ்க்கையில் அந்த கிருபை வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசப்பாவுடைய கிருபை மட்டும் இருந்தால் அவங்க எங்கே எப்படி போனாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. அதுதான் கிருபை. அந்த கிருபை நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணும், நமக்கு வேணும். நம்ம இன்றைக்கி நிறைய சொல்லி கொடுக்குறோம், நல்லா படி, அப்போ தான் நல்ல சம்பளம் வாங்க முடியும், நல்ல உயர் பதவிக்கு வர முடியும், எல்லாரும் இதை தான் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் கிருபையில் பெருகிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? ஏசப்பாவை நேசிக்கணும், நல்லா பைபிள் படி, ஜெபி, அப்போ தான் உனக்கு கிருபை கிடைக்கும். கிருபை இருந்தால் தான் நீ எல்லாவற்றிலையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கிருபையிலே நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாமும் கிருபையிலே வளர வேண்டும். கிருபை நம் வாழ்க்கையில் பரிபூரணப்பட இன்றைக்கு நாம் அவருடைய அன்பிலும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலும் பெருகணும்னா நம்ம வாழ்க்கையிலும் நம் குடும்ப வாழ்க்கையிலும் கிருபை பெருகும். அதே போல் நீங்கள் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:8 வாசிப்போம் என்றால், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை பெருகிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம். ஆனால் கிருபை போக்கடிக்கணும்னா நமக்கு என்ன, எப்படிப்பட்டவங்க கிருபையை போக்கடிக்கிறாங்களா? பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள், பொய்யான மாயையான காரியங்களை பற்றி கொள்கிறவர்கள் அவர்களுக்கு வரும் கிருபையை இன்றைக்கு போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம் வாழ்க்கையிலே கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பொய்யான மாயைனா இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லே மாயையான காரியங்கள் மணிக்கணக்காக பார்க்குறோம். அப்படி பார்க்குற பிள்ளைகள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறாங்க? அவங்களே போக்கடித்து கொள்கிறார்கள், கிருபையை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு நாம் கிருபையை இழக்கக்கூடாது. நமக்கு இயேசப்பா கொடுத்த கிருபையை நாம் போக்கடிக்கக்கூடாது. நாம் அதை போக்கடிக்காதபடி நாம் கிருபையிலே பெருக வேண்டும். கிருபை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிபூரணமாய் பெருகணுமா, பரிபூரணப்படணுமா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இயேசப்பா நமக்கு தரணும். ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, நாங்கள் பொய்யான மாயான காரியங்களை பின்பற்றி பார்த்து எங்கள் கிருபையை, நீ கொடுத்த கிருபையை இழந்து போகாதபடி இயேசப்பா நாங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பெருகி வளர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் கிருபையில், உம்முடைய கிருபையில் பரிபூரணப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பரிபூரணமாய் பெருகணும்ப்பா. அப்படிப்பட்ட காரியத்தை இந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாங்க. நாளில் ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபையிலே பெருக பரிபூர்ணப்பட நீர் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.